தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டு மாபெரும் சக்திகள், அது யாருமே மறுக்க முடியாது. இந்த இரண்டு கட்சிகள் இல்லாம தமிழ்நாட்டுல அரசியல் அப்படின்றது கடந்த 50-60 வருடமா நடந்தது கிடையாது. அனைத்து கட்சிகளும் இந்த ரெண்டு கட்சியின் கீழே ஏதாவது ஒரு கட்சியில இணைந்துதான் போட்டி போடுவாங்க. ஃபைட் இந்த ரெண்டு பேர் நடுவுதான் நடக்கும். பல நேரங்கள்ல மூன்றாவது கட்சிகள், இதர கட்சிகள் வந்திருக்கத்தான் நான் எந்த கட்சியும் இது வரைக்கும் சோபித்து வெற்றி அடைந்ததில்லை. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அமைப்பு அப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதே மாதிரிதான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. 2019 பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒன்றிணைந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய அந்த கூட்டணி கட்சிகள் அப்படியே இன்டாக்டா இருக்கு. ஆனா நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவர் தலைமையின் கீழ், எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் அமைந்திருக்கும் தமிழ்நாடு என்டிஏ கூட்டணியில இணைந்திருக்கும் கட்சிகள் வார்த்தை அளவில் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த தரைமட்டம் அப்படின்னுவாங்க, தொண்டர்கள் மத்தியில ஒன்று சேருமா, அது ஒன்றாகி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா அமையுமா அப்படின்றதான் இன்னைக்கு இதுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின், அரசியல் இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின். பார்வைக்கு தெரிஞ்சு போச்சு, திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சமப்பட போறாங்க அப்படின்றது 100% தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம போன பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழே ஒரு சில கட்சிகள், பாட்டாளி பாரதிய ஜனதா கட்சியின் கீழே ஒரு சில கட்சிகள், இந்த இரண்டு கூட்டணியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 38% வாக்குகளை பெற்றிருந்தது. அதாவது அதிமுக தலைமை கூட்டணியும் பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒரு கூட்டணி 38% வாக்குகள் வாங்கியிருந்தது. இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்குன்றது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதுல ஒரு சில சின்ன சின்ன நெருடல் இருக்கு அப்படின்றது ஒரு நடுநிலையாளரா ரொம்ப பேர் சொல்றாங்க. அதுல நம்முடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கும் டிடிவி தினகரன் ஐயாவுக்கும் ஒத்தே போவாது. அவர் வடக்கனா இவர் தெற்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருவரும் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இது அந்த அடிமட்ட தொண்டர்கிட்ட ஒரு ஒரு அழற்சி, அதாவது ஒரு டயர்ட்னஸ் தான் கொடுத்துருக்கோம். இத்தனை காலமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நம்முடைய அதிமுகவுக்கு எதிரான மாற்று கட்சியா செயல்பட்டு இருந்தது. மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒன்று போய் சேர்றது அந்த தொண்டர்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயாவை எக்காலத்துக்கு நான் முதல்வராக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்முடைய தினகரன் ஐயா இப்ப இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது அவர்கள் மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு சேர்ந்து பிரயாணம் பண்ண போறாங்கன்னு தெரியல. அன்புமணி ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா ராமதாஸ் ஐயா இல்லாம அன்புமணி ராமதாஸ் ஐயா அந்த அளவுக்கு 100% ஒரு கேரண்டியான ஒரு பப்ளிக்கை அவருடைய கட்சியை சார்ந்த வன்னிய மக்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவரா ராமதாஸ் ஐயாக்கு இருக்கிற அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயா இருக்காங்க அப்படின்றது என்னுடைய கணிப்பல்ல. ராமதாஸ் ஐயா இருந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா கூப்பிட்டா வருவாங்க, ராமதாஸ் ஐயாவை ஒதுக்கி அன்புமணி ராமதாஸ் ஐயா கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னு இன்னொரு $1 மில்லியன் கொஸ்டின். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு சூழல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் அதிமுக, பாஜக, டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ராமதாஸ், இந்த அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் டிடிவி தினகரும் பாஜகல ஒரு கேஸ்ல மாட்டிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் அதிமுக பக்கமே வராம இருந்த டிடிவி தினகரனை அந்த கேஸை சொல்லிதான் வர வச்சிருக்கிறாங்க அப்படின்றது என்னை போன்ற பல பேருடைய கருத்து. அதே போல அன்புமணி ராமதாஸ் ஐயா கூட அவர் எதுவுமே ராமதாஸ் ஐயா என்ன பண்ணுவாருன்னா, திமுக அதிமுக மாத்தி மாத்தி கூட்டணியை மாத்தி வெற்றி கூட்டணியா வச்சுட்டு இருப்பாரு. ஆனா எப்போ ஒரு மத்திய அமைச்சராக இருந்து வந்தாரோ அப்பத்துல இருந்து ஏதோ ஒரு புடியில 2014 பாஜக நம்முடைய நரேந்திர மோடியின் தலைமையில் அமைஞ்ச பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இவர் ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு ஒரு இதை எப்படி விஜய் மாட்டிக்கிட்டாரோ அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஐயா சென்ட்ரல்ல மாட்டிக்கிட்டு அந்த கேஸ் விடுபட முடியாம தொடர்ந்து ஒரு பாரதிய ஜனதா எங்க சொல்லுது கை காட்டுதோ அங்க போய் சேர்ந்து போதோட பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இருப்பாரு, அதிமுக வந்திருக்க மாட்டாரு. ராமதாஸ் ஐயா அதிமுக போவான்னு சொன்னாரு, வேற எதுவும் பெருசா ஒன்றும் சொல்லிடல. ஆனா
அவரு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற பக்கம் தான் அவர் கூட்டணி வச்சாரு. இந்த முறையும் அதே மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இருக்கவே அதிமுக ஃபர்ஸ்ட் ஆளா போய் கூட்டணி சேர்ந்துட்டு ஐக்கியமாயிட்டு ஒரு தோரணை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்காரு. இதுவுமே அடிமட்ட தொடர்ந்து உண்மையா உழைப்பாங்களா அப்படின்றது அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற காரணத்தினால அந்த கொங்கு பகுதியில் போனது அதே மாதிரி 75 சீட்டுகள் ஜெயிச்சதுல முக்கியமான காரணம் அன்புமணி ராமதாஸ், அது நான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் ஐயாவும். அதுல ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் அதிமுகவுமே ஆவாது. 2024 தேர்தலில் இத்தோட பிஜேபியில ஒட்டுமில்ல உறவுல எப்படி போட்டு சொல்லி அம்மா சொன்னாங்களோ அதே மாதிரி எக்காலத்தும் நாங்க பிஜேபியோட சேர மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த நம்முடைய இபிஎஸ் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியோட போயிட்டு கூட்டணி வைக்கிறாரு. காரணம் அதே அழுத்தம் தான், விஜய்க்கும் அதே அழுத்தம் தான், எடப்பாடி பழனிசாமி அதே அழுத்தம் தான், அன்புமணி ராமதாஸும் அதே அழுத்தம் தான், டிடிவி தினகரனும் அதே அழுத்தம் தான். ஒன்றே சேராத இருந்த அந்த 2 கட்சிகளை அதிமுக வரவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேர் கேட்டாங்க. நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், நீங்க மறுபடியும் எதுக்கு பாரதிய ஜனதா கூட சேருவாங்களா, பாரதிய ஜனதா கதை முடிஞ்சதுதான் சொல்லி தெரிந்த நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா சென்ற வருடம் மார்ச் மாசத்துல வேற வழி இல்லாம அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கு ரெட்டலை சின்னம் ஒரு பிரச்சனை, அது மாதிரி பல பிரச்சனைகள் பிஜேபி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா கொடுத்ததால அது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஆட்சி வருதுன்னா, ஒரு காலத்துல இருந்தது கருணாநிதிக்கு எதிரான ஒரு அவரை தான் சென்டர் பாயிண்டா இருக்கும், அவருக்கு ஆதரவானது எதிரானவன் அப்படின்னு சொல்லி 2 குரூப் இருக்கும். அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் சென்டர் பாயிண்டா இருக்கு. பிஜேபிக்கு ஆதரவானவர்கள் எதிரானவர்கள் சொல்லிட்டு பிஜேபி கால்ன்றதை விரும்பாத ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்ததால அங்க இருக்கிற எல்லா கூட்டமும் பெரும்பாலும் திமுக ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டாலின் ஐயா ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி, அவர் கருணாநிதியோட மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லி பலரால சொல்லப்படுறாங்க. அதனால இதை பார்த்து கொண்டு அமைதியாக ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுல என்ன ஒரு அர்த்தங்கள் இருக்கும். அதே மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்டாலின் அவர் குரூப்ல என்ன பண்றாருன்னா, சில முக்கியமான அந்த ஒரு இடத்துல இருக்க சில முக்கியமான ஆட்கள் தன் கட்சியில இணைச்சிட்டு அவர் ஒரு மாதிரி பலன் சேர்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா இது தமிழ்நாட்டில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா கீழே அமைந்திருக்கும் இந்த என்டிஏ கூட்டணி ஒரு உண்மையான கூட்டணியா, கொள்கை கூட்டணியா ஜெல்லாகி இந்த எலெக்ஷன்ல உண்மையா பாடுபட்டு அதிமுக வெற்றியை தேடி தருவார்களா என்பது வருங்காலத்தில் தான் தெரியும்.